ஜெய ஜெய சங்கர ஹர ஹர சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்குமே வணக்கம். நாம் இன்று இரவு முடிவதற்குள்ள இந்த ஒரு ஸ்லோகத்தை, அதாவது இந்த ஒரே ஒரு வார்த்தையை மட்டும் 3 முறை கூறிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம தூங்கணுமாங்க. முக்கியமாக இந்த ஒரு வார்த்தையை நம்ம 3 முறைகள் கூறியதற்கு அப்புறமாக மொபைலை எடுத்து நோண்டுவதோ, வேறு ஏதாவது வேலைகளை செய்வதோ, நம்ம படுத்திருக்கிற இடத்திலிருந்து எழுந்திருப்பதோ போன்ற செயல்களை நீங்கள் பண்ணாதீங்க. இந்த ஒரு வார்த்தையை கூறினதுக்கு அப்புறமா முக்கியமாக இந்த ஒரு வார்த்தையை உங்களோட உள்ளங்கையை பார்த்து நீங்கள் கூறணும். அப்படி கூறிட்டு நீங்கள் அமர்ந்து கொண்டு இந்த ஒரு வார்த்தையை கூறின பிறகு நீங்கள் அப்படியே படுத்து தூங்கிடணுமாங்க. வேறு ஏதாவது செயல்களை பண்ணினீங்க அப்படின்னா இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறியதற்கான எந்த ஒரு பலனுமே இருக்காதாங்க. எனவே இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் கூறிவிட்டீங்கன்னா உடனே தூங்கி விடணும். யார்கிட்டையுமே பேசக்கூடாதாங்க. இந்த ஒரு வார்த்தைக்கு அவ்வளோ சக்தியானது இருக்கிறதாம். எனவே மறக்காமல் இந்த ஒரு செயலை மட்டும் பண்ணுங்கள். இந்த ஒரு வார்த்தையை நம்ம கூறுறதுனால மிக பெரிய அளவுக்கு நமக்கு நன்மைகளானது நடக்குமாம். முக்கியமாக என்ன நன்மைகள் நடக்கும் என்று பார்த்தோம் என்றால், நாம் நம்மளோட வாழ்க்கையில் இன்றைய நாளன்று தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ தவறுகளும் எவ்வளவோ பாவங்கள் பண்ணியிருப்போம். நமக்கு தெரியாமல் மற்றவர்களுக்கு பாவங்கள் பண்ணியிருப்போம். அந்த பாவம் நம்மளை சேராமல் இருக்கிறதுக்கு தான் நம்ம இதை போன்று இந்த ஒரு மந்திரத்தை முக்கியமாக இரவு நேரத்தில் நம்ம கூறணுமா. அந்த இரவு நேரத்துலையும் நீங்கள் சுக்கிரனுக்குரிய இந்த 8 to 9 மணி அந்த அளவில் நீங்கள் கூறிட்டு, நீங்கள் கூற முடியவில்லை அப்படின்னாலும் உங்களது குழந்தைகளையாவது நீங்கள் கூறிவிட்டு அவர்களையாவது நீங்கள் தூங்க வைங்க. அப்படி வைக்கிறதுனால அவர்களின் வாழ்க்கையானது மிகப்பெரிய அளவிற்கு, அதாவது நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு உங்களின் குழந்தையின் வாழ்க்கையானது மாறுவதற்கு, அவர்களின் தலையெழுத்து மாறு அமைப்பதற்கும் அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. இந்த ஒரு வார்த்தையை நீங்கள் 3 முறை மட்டும் கூறி பாருங்கள். உங்களுடைய வாழ்க்கையும் மற்ற ஒரு நிலைமைக்கு செல்வதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. அது என்ன ஒரு வார்த்தை என்று காண்பதற்கு முன்பாக மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். அந்த ஒரு வார்த்தை இதுதான். ஓம் பரமந்திர விபேதின்யை நமக. ஓம் பரமந்திர விபேதின்யை நமக. இந்த ஒரு மந்திரத்தை தான் நம்ம 3 முறை கூறணுமா. உங்களால் எத்தனை முறைகள் கூற முடியுமோ அத்தனை முறைகள் கூறினீர்கள் என்றால் உங்களுக்கு தான் நல்லது. இந்த ஒரு மந்திரத்தை இத்தனை முறை தான் கூறணும், அத்தனை முறை தான் கூறணும் அப்படிங்கிறது கிடையாது. குறைந்தது 3 முறை நீங்கள் கூறி வந்தாலே போதுமாங்க. இந்த ஒரு மந்திரத்திற்கு அவ்வளவு சக்தியானது இருக்கிறதாம். எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்களும் கூறிட்டு வாங்க. உங்களுக்கு தெரிந்தவங்களுக்கும் இந்த ஒரு வீடியோவை ஷேர் செய்து அவர்களையும் இந்த ஒரு மந்திரத்தை கூறிட்டு வர சொல்லுங்கள். ஏதோ உங்களால் முடிந்த ஒரு உதவியாக அவர்களுக்கு இருக்கட்டும். இதனை போன்று நம்ம எவ்வளவோ வழிபாடுகளும் எவ்வளோ பூஜைகளும் பண்ணியிருப்போம். அதில் கிடைக்காத வெற்றியானது நம்ம இந்த மந்திரத்தை கூறுறதுனால அந்த வெற்றிகளானது நமக்கு கிடைக்குமா. இந்த மந்திரத்திற்கு அவ்வளோ சக்தியானது இருக்கிறதாம். எனவே தவறாமல் இந்த ஒரு மந்திரத்தை நீங்கள் கூறிட்டு வாங்க. உங்களோட வாழ்க்கை சிறந்த ஒரு இடத்திற்கு போவதற்கு அதிகப்படியான வாய்ப்புகளானது இருக்கிறது. மறக்காமல் நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.